அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இது நம்ம சேனல் நம் நாடு நம் கையில். வணக்கம் நண்பா. நம்ம தொடர்ந்து 2026க்கான தமிழகத்தின் கருத்துக்கணி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எந்த மாவட்டத்துக்கான கருத்துக்கணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்துக்கான கருத்துக்கணி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் 7 தொகுதி இருக்குது. யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை தொகுதி. அருப்புக்கோட்டை தொகுதி பார்த்திங்கன்னா 2011 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 16 திமுக ஜெயிச்சிருக்காங்க, 21 மீண்டும் திமுக ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ராஜபாளையம் தொகுதி. ராஜபாளையம் தொகுதி பார்த்திங்கன்னா 11 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 16 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுகவே ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா சாத்தூர் தொகுதி. சாத்தூர் தொகுதி பார்த்திங்கன்னா 11 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 16 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 21 வந்து அதிமுகவிடமிருந்து திமுக கைப்பற்றிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுகவே அந்த தொகுதியை கைப்பற்றுறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா சிவகாசி தொகுதி. முக்கியமான தொகுதி. சிவகாசி தொகுதி பார்த்திங்கன்னா 11 அதிமுக, 16 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 21 பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் தனது கோட்டையை காங்கிரஸ் இடமிருந்து கைப்பற்றி கொள்கிறது அதிமுக. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி. 11 சிபிஐஎம் ஜெயிச்சிருக்காங்க, 16 21 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் அதிமுக தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா திருச்சூழி தொகுதி. திருச்சூழி தொகுதி வந்து பார்த்திங்கன்னா திமுக கோட்டையாகவே இருந்திருக்குது. 11 16 மற்றும் 21 3 டைமே தொடர்ந்து திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுகவே தன் கோட்டையை கைப்பற்றி கொள்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா விருதுநகர் தொகுதி. தேமுதிகக்கு பெரும்பான்மையான வாக்குகள் உள்ள தொகுதியாக அதற்கு இருக்கிறது. 11 தேமுதிக ஜெயிச்சிருக்காங்க, 16 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுகவே ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா கோவில்பட்டி தொகுதி. கடம்பூர் ராஜி அவர்களின் தொகுதி. அது வந்து அதிமுக கோட்டையாகவே இருந்திருக்குது. 11 16 21 3 முறையும் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. 26 மாறுமான்னு பார்த்தா இல்லைங்க, மீண்டும் அதிமுக தனது கோட்டையை கைப்பற்றி கொள்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரம். ஒட்டப்பிடாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2011 பார்த்திங்கன்னா புதிய தமிழகம் ஜெயிச்சிருக்காங்க, 16 அதிமுகவும் 21 திமுகவும் ஜெயிச்சிருக்காங்க, 26 மாறுமான்னு பார்த்தா இல்லைங்க, தனது கோட்டையை கைப்பற்றி கொள்கிறது திமுக. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தொகுதி. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் பார்த்திங்கன்னா அதிமுக 11லையும் 2016 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 21 அதிமுகவிடமிருந்து காங்கிரஸ் கைப்பற்றியிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுகவே கைப்பற்றி கொள்கிறார்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி தொகுதி. மிகவும் முக்கியமான தொகுதி. 2011 அதிமுகவும் 16 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தனது கோட்டையை கைப்பற்றி கொள்கிறது. திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா 2011 16 21 இந்த 3 முறையுமே திமுக தனது கோட்டையாக வைத்திருக்காங்க. இந்த முறை மாறுமான்னு பார்த்தா இல்லைங்க, மீண்டும் தனது கோட்டையை கைப்பற்றி கொள்கிறது திமுக. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா விளாத்திக்குளம் தொகுதி. விளாத்திக்குளம் தொகுதி பார்த்திங்கன்னா 2011 அதிமுக, 14 அதிமுக, 21 பார்த்திங்கன்னா அதிமுகவிடமிருந்து திமுக கைப்பற்றினாங்க, 26 திமுகவே தனது கோட்டையை கைப்பற்றி கொள்ளுமான்னு பார்த்தா இல்லைங்க, மீண்டும் தனது கோட்டையை பிடித்து கொள்கிறது அதிமுக. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 5 தொகுதி இருக்குது. யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதில் பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ஆலங்குளம் தொகுதி. 2011 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 16 திமுக ஜெயிச்சிருக்காங்க, 21 மீண்டும் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வருது. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக ஜெயிக்கிறாங்க. அதிமுகவிடமிருந்து திமுக கைப்பற்றி கொள்கிறார்கள். அடுத்து கடையநல்லூர் தொகுதி. 2011 அதிமுகவும், 2016 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும், 2021 அதிமுகவும், 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் அதிமுக தனது கோட்டையை கைப்பற்றி கொள்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா தென்காசி தொகுதி. 2011 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 16 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 21 அதிமுகவிடமிருந்து காங்கிரஸ் கைப்பற்றியிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் தனது கோட்டையை திமுக வசம் செல்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா சங்கரன் கோயில் தொகுதி.
2011 அதிமுக, 16லையும் அதிமுக, 21 வந்து பார்த்திங்கன்னா திமுக ஜெயிச்சிருக்காங்க. 24 யாருன்னு பார்த்தா இல்லைங்க, இந்த மாதிரி திமுக வாய்ப்பு இல்லை, மீண்டும் அதிமுக தான் அந்த தொகுதியில் ஜெயிக்க போகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா வாசுதேவநல்லூர் தொகுதி. 2011 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 16 அதிமுக, 21 அதிமுகவிடமிருந்து திமுக கைப்பற்றியிருக்காங்க. 24 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா திமுகவிடமிருந்து மீண்டும் அதிமுகவே தனது கோட்டையை நிரூபித்து கொள்கிறது. தென்காசியில் மொத்தம் 5 தொகுதியில் 3 தொகுதியில் அதிமுகவும் 2 தொகுதியில் திமுக வர்றதும் நம்மளுக்கு தெரியுது. அதிமுக கை தென்காசி மாவட்டத்தில் ஓங்குகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி அல்வாவுக்கு ஃபேமஸ். இந்த முறை யாருக்கு அல்வா தரப்போகிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம் தொகுதி. 2011 அதிமுக, 16 அதிமுக, 21 அதிமுக, 26 யார் ஜெயிப்புன்னு பார்த்தா மீண்டும் தனது கோட்டை, என் கோட்டையில் யாரும் கால் வைக்க முடியாது, மீண்டும் தனது கோட்டையை நிரூபித்துக் கொள்கிறது அதிமுக. அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா நாங்குநேரி தொகுதி. மிகவும் முக்கியமான தொகுதி. 2011 அதிமுக, 16 காங்கிரஸ், 21 காங்கிரஸ், 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் தனது கோட்டையை நிரூபித்துக் கொள்கிறது திமுக. முக்கிய காரணம் காங்கிரஸ் ஓட்டு அங்கே அதிகம் உள்ளது. அடுத்து பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை தொகுதி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 திமுக, 16 திமுக, 21 திமுக, 26 யாரும் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் தனது கோட்டையை நிரூபித்துக் கொள்கிறது திமுக. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ராதாபுரம் தொகுதி. 2011 டிஎம்டிகே தேமுதிக ஜெயிச்சிருக்காங்க, 16 அதிமுக, 21 திமுக, 26 யாருன்னு பார்த்தா திமுகவிடமிருந்து அதிமுக கைப்பற்றி கொள்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா முக்கியமான தொகுதி திருநெல்வேலி. 2011 அதிமுக, 16 திமுக, 21 பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா பிஜேபிக்கு டாட்டா காமிச்சிட்டு மீண்டும் திமுக தான் ஜெயிக்கிறாங்கன்ட்டு நம்ம கருத்து கணிப்பு சொல்லுதுங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 5 தொகுதியில் 2 அதிமுகவும் 3 திமுகவும் ஜெயிக்க தான் நம்ம கருத்து கணிப்பு சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதி இருக்குது. 4 தொகுதியில் யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கருத்து கணிப்புக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா முதுகுளத்தூர் தொகுதி. முதுகுளத்தூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா 2011 அதிமுக, 16 காங்கிரஸ், 21 திமுக, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தனது கோட்டையை நிரூபித்துக் கொள்கிறது. அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா பரமக்குடி தொகுதி. 2011 அதிமுக, 16 அதிமுக, 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க அதிமுகவிடமிருந்து. 26 யாருன்னு பார்த்தா இந்த முறை திமுகவிடமிருந்து அதிமுக ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தொகுதி. ராமநாதபுரம் தொகுதியில் பார்த்திங்கன்னா 2011 மனிதநேய மக்கள் கட்சி ஜெயிச்சிருக்காங்க, 16 அதிமுக, 21 வந்து பார்த்திங்கன்னா திமுக ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தான் அந்த தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா திருவாடானை. திருவாடானை தொகுதியில் பார்த்திங்கன்னா 11 திமுக, 16 அதிமுக, 21 காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தனது கோட்டையை நிரூபித்துக் கொள்கிறது. இந்த ராமநாதபுரத்தில் 4 தொகுதியில் பார்த்திங்கன்னா 1 அதிமுகவும் 3 திமுகவும் ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதி. 4 தொகுதியில் யாருக்கு சாதகமாக இருக்குது யாருக்கு பாதகமாக இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா காரைக்குடி தொகுதி. காரைக்குடி தொகுதியில் பார்த்திங்கன்னா 11 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 2016 21 வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா தனது கோட்டையை நிரூபித்துக் கொள்கிறது திமுக. காரணம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தற்சமயத்துக்கு உள்ளது. அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா மானாமதுரை தொகுதி. 2011 அதிமுக, 14 அதிமுக, 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க அதிமுகவிடமிருந்து. 26 மீண்டும் திமுகவா இல்லை அதிமுகன்னு பார்த்தா இல்லைங்க, மீண்டும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 2011 சிபிஐ ஜெயிச்சிருக்காங்க, 16 21 வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் தனது கோட்டையை நிரூபித்துக் கொள்கிறது அதிமுக. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் தொகுதி. திருப்பத்தூர் தொகுதியை பார்த்திங்கன்னா 2011 திமுக, 16 திமுக, 21 திமுக. அது வந்து திமுக கோட்டையாக இருக்கிறது. 26 மாறுமான்னு பார்த்தா இல்லைங்க, மீண்டும் தனது கோட்டையை நிரூபித்துக் கொள்கிறது திமுக. ஓகே நண்பா, இது வரைக்கும் 234 தொகுதியும் பார்த்துட்டா யார் யாருக்கு எத்தனை தொகுதியில் ஜெயிக்கிறாங்கங்கிற அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் சொல்லிக்கிறேன், இது வந்து கூட்டணியில் முடிவு
பண்ணுறதுக்கு முதல்ல எடுத்த கருத்து கணிப்பு வீடியோ. அதுக்கப்புறம் பல கூட்டணிகள் உருவாகிருக்குது. அதுக்கப்புறம் வேட்பாளர் அறிவித்த பின்னாடி மீண்டும் ஒரு கருத்து கணிப்பு பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்கள் ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பா. நன்றி, வணக்கம்.